ஒரு பெரிய பணக்காரர் ஒருவருக்கு அடிக்கடி கட்டிடங்கள் கட்ட வேண்டியிருந்ததால் நிரந்தரமாக ஒரு பொறியாளரை நியமித்து பணியில் அமர்த்தியிருந்தார். அந்த பொறியாளரும் மிகவும் உண்மையும் உத்தமமாக தன் எஜமானனுக்கு தரமான கட்டிடங்களை மிக நேர்த்தியாக கட்டி கொடுத்து வந்தார். ஒரு நாள் பொறியாளரை அழைத்த பணக்காரர், நான் முக்கிய அலுவல் காரணமாக வெளிதேசம் செல்கிறேன். திரும்பி வர 1 வருடகாலம் பிடிக்கும். நான் திரும்பி வருவதற்குள் இந்த ஏரிக்கரை ஓரம் உள்ள நிலத்தில் நான் குடியிருப்பதற்கென்று ஒரு அழகான வீட்டை கட்டித் தருவாயா? இந்த வீட்டில்தான் இனிமேல் நான் வாழப்போகிறேன். உனக்கு தேவையான பணத்தை வங்கிக் கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு சென்றார் பணக்காரர். துவக்கத்தில் அந்த பொறியாளர் நன்றாகத்தான் தன் பணியை தொடர்ந்தார். ஆனால் நாட்கள் கடக்க அவரது குணம் மாற ஆரம்பித்தது. பணக்காரர்தான் வெளிதேசம் போய்விட்டாரே, அவருக்கு என்ன தெரிய போகிறது என எண்ணி தரம் குறைந்த கட்டுமான பொருட்களை வாங்கி கட்டிடத்தை கட்டத் துவங்கினார். சுமார் 8 மாதத்தில் அழகான தோற்றத்தோடு ஒரு கட்டிடம் ஏரிக்கரை ஓரத்தில் நிமிர்ந்து நிற்கிறது. ஆனால் அவரது மனசாட்சியோ சரிந்து கொண்டிருந்தது. ஆம், அவருக்கு தானே தெரியும், இந்த நிமிர்ந்து நிற்கும் கட்டிடம் உறுதியற்றது என்று. எஜமானன் ஒரு நாள் வந்தார். பொறியாளர்தான் கட்டிய கட்டிடத்தை அவருக்கு காண்பித்தார். பணக்காரரோ கட்டிடத்தை மேலும் கீழும் பார்த்து, பிரமாதம், என்ன அருமையாக கட்டியிருக்கிறீர்கள் என பாராட்டு தந்துவிட, பொறியாளர் பெயருக்கு புன் சிரிப்பை காட்டினாலும் உள்ளத்தில் கூனி குறுகி போய்விட்டார். எல்லாவற்றையும் சுற்றி பார்த்த எஜமானர் தன் கையில் உள்ள எல்லா சாவிகளையும் பொறியாளர் கையில் கொடுத்துவிட்டு, இத்தனை ஆண்டு காலம் உண்மையும் உத்தமமாய் எனக்காக பல கட்டிடங்களை கட்டிக் கொடுத்தீர்கள். அதற்கு பரிசாக இந்த கட்டிடத்தை உங்களுக்கே தருகிறேன். இந்த வீட்டில் மனமகிழ்ச்சியோடு வாழ்ந்திடுங்கள் எனச் சொல்லி காரில் ஏறிச் சென்றார். எஜமானன் சென்றவுடன் வீட்டை அடைத்துக் கொண்டு கதறி அழுதார் அந்த பொறியாளர். ஐயோ, இந்த வீடு எனக்குத்தான் என்று தெரிந்திருந்தால் நல்ல பொருட்களை உபயோகித்து வீட்டை கட்டியிருப்பேனே என புலம்பினார். அநேகர் தங்கள் வாழ்வில் உண்மை அற்றுப் போவதினால் ஆண்டவர் வைத்திருக்கிற ஆசிர்வாதங்களை அனுபவிக்க முடியாமற் போகிறது. கடைசி வரை உண்மையாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இடையே உங்கள் உண்மை பரீட்சிக்கப்படலாம். உண்மையற்ற பாதையில் கடந்து செல்ல நேரிடலாம். எப்படிப்பட்ட நெருக்கடியான நிலை ஏற்பட்டாலும் உண்மையிலிருந்து விலகாமல் கவனமாக இருப்போம். நாட்கள் கடந்தாலும் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிற இயேசு நிச்சயம் நம்மை உயர்த்துவார், கனப்படுத்துவார். நீ மரண பரியந்தம் உண்மையாயிரு, அப்பொழுது ஜீவ கிரீடத்தை உனக்கு தருவேன். வெளிப்படுத்தின விசேஷம் அதிகாரம் 2 வசனம் 10.